விசாக நட்சத்திரம் அப்படி என்பது முருகருடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறதுன்னு வச்சுப்போம். இப்போ முருகர் பிறந்த நாள்னே வச்சுப்போம். முருகர் பிறந்திருக்கார் எல்லாமே ஓகே வச்சுப்போம்ல, முருகர் பிறந்திருக்கார் அதுதான் உண்மை. அப்போ பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் நம்ம கொண்டாடுறோன்னு வச்சுக்கலேன். அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் எல்லாமே நல்லதாக செஞ்சுட்டு அடுத்த நாள் நாம் செய்யக்கூடிய செயலை அப்படியே மாற்றி செய்யும் போது என்ன ஆயிடுதுன்னா வாழ்க்கையில் துன்பம் ஏற்படுகிறது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வைகாசி விசாகம் கொண்டாடுறீங்களோ, முருகர் கோயிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ, ஆனால் வருடம் 365 நாளும் நீங்கள் செய்கின்ற செயலின் அடிப்படையில் தான் உங்களுக்கு இறைவன் அருளை கொடுக்குறார். இன்னைக்கு வைகாசி விசாகம், நான் காலையிலேருந்து சாப்பிட மாட்டேன், நான் கந்த சஷ்டி படிக்கிறேன், சண்முக கவசம் படிக்கிறேன், குமாரஸ்தவம் படிக்கிறேன், எல்லாம் ஓகே ரைட்டு. வைகாசி விசாகம் முடிஞ்ச 2 நாள் கழிச்சு நான் நல்லா நான்வெஜ் சாப்பிட்றேன், கோவம் வந்தால் எல்லாரையும் திட்டுவேன், நிறைய பேரை மனஸ்தாபம் கொடுத்துவேன் அப்படின்னும் போது இப்போ நம்ம முன்னாடி சொன்ன பாருங்கள், அது வேஸ்ட். அதில் பலனே கிடையாது, அதில் பலனே கிடையாது. அதுதான் நம்ம வள்ளலாரும் பாம்பன் சுவாமியும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, சச்சிதானந்த சுவாமி அதானே சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த வைகாசி விசாகம் ஏன் சிறப்பு அப்படின்னா, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக ராசியில் வருது. இந்த விருச்சகம் என்பது கால புருஷனுக்கு 8வது வீடு. அந்த இடத்துல தான் கேது உச்சமாறார். கேது என்பது என்னன்னா தெளிந்த ஞானம்.